வணக்கம் நேயர்களே. இன்றைய தினம் சந்தைகள் ப்ராஃபிட் புக்கிங் அட் ஹையர் லெவல் காஸ்ட் நம்மளுடைய நிஃப்டியை 5 நாள் ஏற்றத்திலிருந்து விடுவித்து இன்றைய தினம் சற்று குறைவாக முடிவடைந்திருப்பது காரணம். மேலும் இன்றைய தினம் நிஃப்டி ஒரு ஆல் டைம் ஹை கிட்டத்தட்ட 23,664 23,664 வரலையும் சென்று பற்றி இன்றைய தினம் 36.30 புள்ளிகள் குறைந்து 23,521.60 முடிவடைந்திருக்கிறது. அட்வான்சஸ் 868, டிக்ளைன்ஸ் பார்த்தோம்னா 1,431. மேலும் மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் பார்த்தோம்னா இன்றைக்கி அதுவும் ஒரு பிளஞ்சாக இருக்குன்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட மிட் கேப் 0.99% விழுந்திருக்கு, ஸ்மால் கேப் 0.47% விழுந்திருக்கு. ஸோ ஆனால் இன்றைய தினம் நிஃப்டி பேங்க் பார்த்தோம்னா சிக்னிஃபிகண்ட்டாக ஏறி இருக்குது. மோர் தென் 2% ஏறி 51,000ங்கிற நியூ ஆல் டைம் ஹை 51,398 அப்படிங்கிற லெவல் வரலையும் சென்று அதன் பிறகு முடிவடையும் பொழுது ஒரு 500 புள்ளிகளை கைவிட்டு முடிவடைந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் இந்த ஓவரால் அட்வான்ஸ் டிக்டன்ஸை வைத்து பார்க்கும் பொழுது நெகட்டிவ் சென்டிமெண்ட் இந்த பிராடர் மார்க்கெட் காணப்படுகிறது என்று சொல்லலாம். துறைகளை பார்க்கும் பொழுது இன்றைய தினம் நிஃப்டி பேங்க், நிஃப்டி ஃபினான்ஷியல் சர்வீசஸ், ஐடி ஒரு பெஸ்ட் பர்ஃபார்மர்னு சொல்லலாம். மறுபுறம் ரியாலிட்டி, எனர்ஜி அண்ட் ஆட்டோ ப்ராஃபிட் புக்கிங்னால விழுந்ததுன்னு சொல்லலாம். வாலட்டிலிட்டி இண்டெக்ஸை பொறுத்தவரை பார்த்தோன்னா 6% அதிகரித்திருக்கு. இருந்தாலும் இட் இஸ் இந்த ரவுண்ட் லெவல் ஆஃப் 13ங்கிறதுனால அது ஒரு பெரிய ஒரு மார்க்கெட் வாலட்டிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணாது அப்படின்னு நம்ம அதை எடுத்துக்கொள்ளலாம். மேலும் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸை பொறுத்தவரை பார்த்தோம்னா ப்ரைவேட் பேங்க்ஸ்லாம் ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஆக்சிஸ் பேங்க், ஐசிஐசிஐ பேங்க், கோடெக் பேங்க், இந்துசன் பேங்க் இவையெல்லாம் நல்ல ஒரு ஸ்மார்ட் ரெக்கவரி டுடே. தென் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, இன்ஃபோசிஸ், விப்ரோ, டெக் மஹேந்திரா, தென் ஹெச்எல் டெக் இவையெல்லாம் ஏறிய பங்குகள். இறங்கின பங்குகளில் பார்க்கும் பொழுது டைட்டன், எல்என்டி, மாருதி டாப் லூசர்ஸ் டுடே. மேலும் தங்கம் ₹6 அதிகரித்து 71,745, வெள்ளி ₹38 அதிகரித்து 81,811, குரூட் ஆயில் ₹40 அதிகரித்து 6,741 மணியமாகி கொண்டிருக்கிறது. மேலும் ஜெர்மனி என்ன சொல்லியிருக்காங்கனாக்கா, அவங்களுடைய மினிஸ்டர் சைனாவுக்கு விசிட் பண்ண போகிறாங்க. அந்த விசிட்டில் ஈஸ்ட் யூரோப்பியனுடைய டேரிஃப் ஆன் காசை பற்றி பேச போகிறதில்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தட் மீன்ஸ் they may be shifting the e-cost manufacturing to இந்தியா கூட இருக்கலாம். ஸோ இதை நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். அதுபோல் சைனாவுடைய கேபினெட்டில் இன்றைக்கி பிகாஸ் ஆஃப் த ஃபினான்ஷியல் சர்வீசஸ் ஆக்டிவிட்டிலாம் ஒரு மந்த நிலைமையில் இருக்கிறதுனால இன்றைக்கி அவங்க என்ன சொல்லியிருக்காங்கனாக்க, they are going to support இன்டர்நேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் செட்டப் யூஎன் ஃபண்டு, அவங்களுடைய ஃபண்டை அங்கே சைனாவில் ஆரம்பித்தா அது கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற விஷயத்தையும் கூறியிருக்கிறார்கள். ஸோ அதனால் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் ஆக்டிவிட்டி, ப்ரைவேட் பேங்க் ஆக்டிவிட்டிலாம் உலகளாவிய மார்க்கெட்டில் ஒரு மொமெண்டம் வந்தது என்று சொல்லலாம். பிளாக் டீலை பொறுத்தவரை அட்வான்ஸ் என்சைம், அல்ட்ராடெக் சிமெண்ட், டெலிவரி அண்ட் கேஎன்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன் இதெல்லாம் பிளாக் டீல் நடந்துள்ளது. மேலும் நிஃப்டியை பொறுத்தவரை பார்த்தோம்னா இன்றைக்கி ஒரு வெரி ஹை வாலட்டிலிட்டி அப்படின்னு சொல்லலாம். 23,412.90 லோ, 23,664 ஹை. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்க 250 புள்ளிகளுக்கு மேல் இன்றைய தினம் மார்க்கெட் வாலட்டிலிட்டி இருந்தது குறிப்பிடத்தக்கது. மேலும் காலையில் பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ஒரு 10:30 மணிக்கு மார்க்கெட் ஒரு லோவை தொட்டுது. அதன் பிறகு படிப்படியாக ஏறி ஒரு உச்சத்தை தொட்டு அதன் பிறகு க்ளோசிங்லேயும் கொஞ்சம் ஹையர் லெவலில் செல்லிங் மார்க்கெட்டை 23,521.60 முடிவடைந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் F&Oவை பொறுத்தவரை பார்த்தோன்னா நிஃப்டி ஃபியூச்சர் எபோவ் ஆவரேஜ் வால்யூம் டுடே. அதுபோல் முதலே சொன்ன போது பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர் பார்த்தோன்னா ரெக்கார்ட் ஹை, இன்றைக்கி 2% மேலே ஏறி இருக்குது. இன்றைக்கி பேங்க் நிஃப்டினுடைய வீக்லி க்ளோசிங் வேறு. ஸோ அதுவும் மெயினாக ப்ரைவேட் பேங்க்ஸ்லாம் இன்றைக்கி சக்கப்போடு போட்டிருக்குன்னு சொல்லலாம். இட் இஸ் கோயிங் அப் இன் அ குட் வே வித் குட் பையிங் இந்த மார்க்கெட். தென் பேங்க் நிஃப்டி ஃபியூச்சரும் வால்யூம் ரொம்பவே நல்ல அருமையாக இருக்குது. இட் ஷுட் பி லைக் அக்யூமுலேஷனாக கூட
இருக்கக்கூடிய வாய்ப்புகள் தெரிகிறது. நிஃப்டியை பொறுத்தவரை அந்த பேண்டு பார்த்தோம்னாக்க 23,334 23,334 to 23,690 இந்த பேண்டில் வந்து மற்றும் ஒரு சில நாள்களுக்கு இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். ஸோ இதற்கு மேலேயோ இதற்கு கீழே போகும்பொழுது தான் டைரக்ஷனல் சேஞ்சஸ் வரக்கூடும். ப்ளஸ் மார்க்கெட்டில் வந்து நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு இன்புட் ஈவெண்ட் வந்து கொண்டு இருப்பதனால மேபி நம்மளுடைய ப்ரீ பட்ஜெட் ரேலியும், ஏன்னா ஜூலை 22 பட்ஜெட் இருக்குது, ப்ரீ பட்ஜெட் ரேலியும் வரக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். ஸோ மார்க்கெட்டை பொறுத்தவரை ஒரு பெட்டர் பொசிஷனில் தான் இருக்குது. அதனால் ட்ரேடிங் ஆக்டிவிட்டிக்கு வாங்கி விற்பதற்கோ விற்று வாங்குவதற்கோ ஏதுவாக இருக்கக்கூடும். ஹாப்பி ட்ரேடிங் அண்ட் ஹாப்பி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்.